இறங்கிக் கொள்ளையலாம். நான் அந்த நேரத்தில் இந்த பகுதியில் சேர்ந்து மீசான் மதுரை தக்க வந்து அதில் நான் இருந்தேன். அப்போ அந்த பள்ளியில் அசர் தொழுகை, மாரி தொழுகை, இஷா தொழுகையை நடத்தி கொடுத்துட்டு இஷாவுக்கு பிறகு நாங்கள் நேரத்தோடு படுத்துட்டோம். படுத்ததுக்கு பிறகு இரவு 12 மணி போல் 12 மணிக்கு பிறகு கதவு தட்டும்போது தான் விளங்கிச்சு ஏதோ அனர்த்தம் நடந்திருக்குன்ட்டு. அந்த நேரம் அதில் பாதிக்கப்பட்டவங்க அப்படி பொழைச்சி வந்து இதாகும் பொழுது நான் விஷயம் தெரிஞ்சு என் குடும்பத்தாக்குறல் நினச்சி நான் ஓடினேன். தனியாக இரவு நேரம் ஓடி வந்தது. அந்த நேரத்தில் ரோட்டில் மரங்களும் மண்ணுகளும் வந்து விழுந்து கிடந்ததால் இருட்டு பனிமண்டலம் அதெல்லாம் எனக்கு போய்க்கொள்ளலை. ஒரு மௌலவியும் இது சம்பந்தமான ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன். இந்த இடத்துல பெரிய ஒரு அனர்த்தம் நடந்திருக்கு. இரவில் பெருசாக விலங்கல்ல. காலையில் விடிஞ்சது பிறகு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இந்த இடம் இருந்துச்சு. இதில் என்னோட வைஃபிட்ட தாத்தா வீட்டுக்கு என்னோட வைஃப், என் மகள், என் மகன், மாமி, வைஃபிட தாத்தாவும் அவரோட 3 பிள்ளைகள், என்னோட மூத்த மைனியில் ஒரு மகளும், அதில் மொத்தம் 9 பேர் அதில் வபாத்தாகிட்டார்கள். இதே நேரத்தில் இந்த ஊரில் மொத்தம் 29 பேர் வபாத்தாக இருக்கிறார்கள். இதில் 20 பேர்கிட்ட நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம். உண்மையிலே கடுமையான எங்களோட ஊரை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்போடு நாங்கள் இதை எடுத்தோம். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சம்பவம் நடந்து மறுநாள் அடுத்த நாளோ பெரிய அளவில் இந்த இதுகளை இது பண்ணுறதுக்கு வரலை. ஏதோ எங்களால் முடிஞ்ச முயற்சியில் இதில் ஈடுபட்டு நான் இதனால் நிறைய பேர் சில ஒரு மீடியா வாசிக்கு சில பொய்கள் வதந்திகளை பேசுகிறதால எங்களோட இந்த இடத்துல மிச்சம் பேர் அதில் கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க. இதனால் மீடியா மிச்சம் கொடுத்து கொள்றதில்ல. உண்மையை பேசுகிறதுல இப்போவும் அவ்வா விரும்புகிறேன். இது ஒரு படிப்பின உலகத்துக்கு என்னோட மக்கள் அல்லாத பக்கம் திரும்பணும். தொழுகையில் சரியான முறை டைம் நிறைவேற்றணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் எத்தனையோ இருக்கிறான். கூடுதலாக எனக்கு மிக பிடிக்காத ஒரு விஷயம்தான் அதிகமான ஆக்கள் இந்த ஃபோனோட கால நேரத்தை கழிச்சு கொண்டு அல்லாஹ் மறந்து இன்றைக்கு பாவத்தில் கிடக்கிறான். இதனால் அல்லாஹ் எங்களுக்கு அடிக்கடி பல சோதனைகளை தந்தும் அந்த திருத்தங்கள் நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாரும் திருந்தோணும், எல்லாரும் நல்லா சொர்க்கம் போகணும். இதில் என் பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஒரு ஷஹீதாகப்பட்டிருக்காங்க. எல்லாரும் துவா செய்து நான் கேட்டுக்கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.